வணக்கம் நண்பர்களே, உங்களை யூடியூப் சேனலூடாக சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. ஒரு நண்பருடைய தோட்டம் இது. நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு நண்பர். அவர் இந்த மழை காலத்துக்கு பொருத்தமான பயிர்கள் நான் நடுகை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு என்கிட்ட கதைச்சார். அப்போ அந்த அடிப்படையில் அதை நம்ம நேரில் போய் ஒரு தரம் பார்க்கணும் என்று போட்டு வந்தேன். நான் பார்த்தா உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு முறையில் பந்தல் அமைச்சு பாவக்கொடி செஞ்சுருக்கிறாரு. இந்த பாவக்கொடி அவர் சொன்னார் வெள்ளை பாவண்டி சொல்லி, வெள்ளை பாவண்டி சொல்கிறதா, அதுலேயும் வெள்ளை பாவையிலேயும் முள்ளு பாவை என்று சொன்னார். அந்த வகையில் இப்போ மழை எங்களோட பகுதியில் அந்த வடகில் பருவ பேச்சு மழை ஆரம்பிக்கிற தருவாயில் இங்கே அவர் நடுகை செஞ்சுருக்கிற இந்த மழை காலத்துக்கு பொருத்தமான ஒரு பாவை பயிர் காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பிஞ்சி பூவெல்லாம் கிடக்குது. அப்படியோ இன்னும் ஒரு 10-15 நாளில் ஆயக்கூடிய காய் அப்படி இருக்குது. பிஞ்சி நிறைய பிடிக்குது. அப்போ அவர்கிட்ட நிறைய விளக்கங்களை கேட்டேன் நான். அவர் சொன்னார் என்னென்னா, ஒவ்வொரு வருடமும் இந்த மழை சீசன் வந்தால் அப்படியோ 10ஆம் மாதம் கடைசி, 11ஆம் மாதம், 12ஆம் மாதம், 1ஆம் மாதம், 2ஆம் மாதம் எல்லாம் இந்த 4-5 மாதங்களுக்கு பாவக்காய் நல்ல விளைவிக்கிறது. அந்த வகையில் நான் இந்த பாவக்கொடி செய்யணும் என்று நடுகை பண்ணியிருக்கேன்னு சொன்னார். இப்போ அந்த வகையில் நானும் விசாரித்த வரையில் இப்போ பாவக்காய் மார்க்கெட்டில் 800 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகுதான். 650 ரூபா 700 ரூபாய்க்கு விவசாயிகள்கிட்டருந்து பாவக்காயை எடுக்கிறதுக்கு வியாபாரிகள் தயாராக இருக்கிறதா நான் இப்போ விசாரிக்கையில் அறிஞ்சு கொண்டேன் நான். அப்போ உண்மையில் இப்போ இங்கே எங்களோட பிரதேசங்களில் பார்த்தா இந்த காலப்பகுதியில் ஒரு தர காலைக்குள்ளேயும் பயிர்கள் இல்லை. இனித்தான் நடுகை செய்ய ஆரம்பிக்கிற காலப்பகுதியாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. மழை பெய்ததுக்கு பிறகு பயிர்களை நடுகை செய்கிறதுக்காக காத்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவருக்கு நடுகை செஞ்ச பாவக்கொடி அறுவடைக்கு தயாராகி கொண்டு இருக்குது. அப்போ இதுதான் அந்த விவசாயத்தில் உள்ள நுட்பம். இப்போ உண்மையாகவே ஒரு நிறைய நல்ல ஒரு விலைவாசி போகிற காலப்பகுதியில் என்ன பயிர் என்ன காலப்பகுதியில் நம்மளோட பகுதியில் விலைவாசி அதிகமாக போகுதுண்டு தெரிவு செஞ்சு அந்த பயிரை பயிரிடுறது தான் ஒரு விவசாயினுடைய திறமை. அப்போ நான் நினைக்கிறேன் அவர் பெரும்பாலும் டிசம்பர் மாதம் அளவில் ஒரு 700 ரூபாய்க்கு மேலே பாவக்காய் 1 கிலோ கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய அறுவடை செய்கிறதுக்கும் அவரை தயாராகி கொண்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்றால் எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன பிஞ்சு நிறைய பிடிச்சி கொண்டு இருக்குது இப்போ பிஞ்சுகள். அப்போ இந்த சீசனில் நடுகை செஞ்சுருக்கிறாரு. அப்போ இதில் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்போ அவர் 10ஆம் மாதம் அளவில் நடுகை பண்ணதாக சொன்னார். அப்படி இருக்கிற காலப்பகுதியில் இந்த வருஷம் 10ஆம் மாதமெல்லாம் சரியான வெயில் காலமாக இருந்த எங்களோட பகுதியில் இந்த பாவச்செய்கையில் எதிர்நோக்கிற பிரச்சனைண்டா, வெயில் காலங்களில் இந்த வைரஸ் நோய் என்று சொல்கிற ஒரு நோய் ஒன்று வரும். அப்போ அந்த வைரஸ் நோயை அவர் பாவக்கொடிக்கு தாக்கலையான்னு நான் கேட்டதுக்கு அவர் ஒரு சிறந்த ஒரு முறையொன்றை சொல்லியிருக்கிறாரு. அந்த முறையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் அதை செய்து பாருங்கள். வெற்றி அளித்தா நல்லது. அவருக்கு வெற்றி அளிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. என்னென்னு சொன்னால், இந்த பாவத்தோட்டத்துக்குள்ளே ஒரு 2 பாவைக்குள்ளே வைரஸ் நோய் வந்ததாகவும், சின்ன கண்டாக இருக்கக்குள்ளே வைரஸ் நோய் வந்ததாகவும், அந்த வைரஸ் நோய் வந்த பாத்திக்குள்ளே அவர் வேப்பிலைகளை ஆஞ்சி நிறைய பரப்பி விட்டதாக சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வேப்பிலைகளை பரப்பி விட்டு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த வைரஸ் அப்படியே மாறி போய் சாதாரண பாவை கொடி மாதிரி அந்த பாவை வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாக சொல்கிறாரு. நானும் பார்த்தேன், அப்படி தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. சின்ன நாட்டாக இருக்கக்குள்ளே அதுக்கு வைரஸ் வந்திருக்குது. படர ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த படர்ற தலைப்பு படர்ற கொடி எடுக்கிற காலப்பகுதியில் அது வந்திருக்கு வைரஸ். அப்போ அவர் இந்த ஒரு வேலையை செய்து பார்த்துருக்காரு ஒரு பரிச்சார்த்தமாக. அது வெற்றி அளிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்களும் இந்த ஒரு முறையை செய்து பாருங்கள். வெற்றி அளித்தா எல்லாம் நல்லது தானே. ரெண்டாவது ஒரு இயற்கை ஒரு முறையில் நாங்கள் அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த நண்பர்கிட்ட விசாரிக்க நான் இதுக்கு இப்போ என்ன
பசலைகள் உரங்கள் எண்ணெய்கள் பாவிக்கிறேன்னு கேட்டேன். எந்த விதமான எண்ணெயும் இதுவரையில் அடிக்கிறது இல்லையாம். அவர் அடிக்க போகிறதும் இல்லையா, பாவிக்கையும் இல்லை தான். அவர் எனக்கு தெரிஞ்ச வரையில் அவர் பாவிக்க இல்லை. அடுத்ததாக இதுக்கு அவர் செய்த வேலை என்னென்னு சொன்னால், நடுகை செய்யக்குள்ளே பாத்திய நல்ல பெரிய பாத்தியா பட்டி மண்பட்டியால் பிடிச்சிட்டு அதுக்குள்ளே ஆட்டரு போட்டிருக்காரு. இப்போ பார்த்தா தெரியும், நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். ஆட்டரு நிறைய போட்டிருக்கிறாரு. ஒரு பாத்திக்குள்ளேயும் ஒரு 4-5 கிலோ அளவுக்கு பாத்தி. அது ஒரு 2 அடி விட்டம் கொண்ட ஒரு பாத்தியாக பிடிச்சிருக்கிறாரு. அந்த பாத்திக்கு 2 கண்டு நாட்டியிருக்கிறாரு. அந்த பாத்திக்குள்ளே ஒரு 4 தொடக்கம் 5 கிலோ வரக்கூடிய அளவு ஆட்டரு போட்டு தான் நடுகை பண்ணியிருக்காரு. அதனால் இன்னும் தெரியல, மிகவும் ஒரு செழிப்பாகவும் அழகாகவும் இந்த பாவத்தோட்டம் இருக்குது. கண்டிப்பாக இந்த மரக்கறியை வாங்கி சாப்பிட்ற மக்களுக்கும் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால், அவர் எந்த விதமான ஒரு ரசாயனமும் பாவிக்கலை இதுவரைக்கும். இனிமேலும் அவர் பாவிக்க மாட்டான்னு சொல்கிறாரு. இந்த பாவக்கொடி இலைகளில் இந்த இருக்கிற அந்த ஆமை வண்டு மாதிரி வண்டுகள் எல்லாம் இந்த இலையை சாப்பிட்ட தடயங்கள் இருக்குது. அப்போ நான் அதை கேட்டேன். அவர் கையால் தான் அந்த வண்டுகளை பிடிச்சி அழித்ததாக சொல்கிறாரு. அதனால் நாங்களும் விரும்புகிற விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை நாங்களும் கூடிய வரைக்கும் கையாள்வோம், மக்களுக்கு நஞ்சற்ற உணவை வழங்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.